பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்ற கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 6 சேனல்ல நம்மளோட சேனல் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத. தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் பிரைட்டா ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய பிசிசிஐ எடுத்துக்கக்கூடிய சில முடிவுகளை பார்க்கும்போது சூப்பர்ல பின்றான்ல அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா இந்திய வீரர்களுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து கட்டுக்கோப்புக்குள்ள அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விதிமுறைகளெல்லாம் வந்து வழிவகுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இன்னைக்கு. எஸ், புதிய விதிமுறைகள் என்னென்ன பிசிசிஐ கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்மளுடைய விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள்லாம் எப்படி வந்துட்டு கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கணக்காக தான் எடுக்கிறாங்க இவங்களுடைய ஒவ்வொரு முடிவுலையும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பொதுவாக வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ அவங்க கிடையாது. அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ பிசிசிஐ எடுத்துருக்குறது. அதாவது பழைய மாதிரி ஒரு டீம் அப்படின்னா இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோமா ஒன்று முன்னா பழகி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து ஜாலியாக விளையாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியரு, ஹோட்டல் ரூம் அட்மாஸ்பியரு, அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்னு சொல்லி அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் அப்படியே ஒரு குடும்பமாக ஐக்கியமாயிருவாங்க பாருங்க. ஒரு சச்சின் சேவா காலம் வரைக்கும், மகேந்திர சிங் தோனி காலம் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி திரும்ப ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. முக்கியமாக சச்சின் சேவாக் ஏராவோட அது போயிருச்சு. ஓரளவுக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டன்சிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2010-15 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு ஒரு 2015க்கு மேலேயே நல்லா பீக் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதில் அவங்களுடைய போஸ்ட்டை போடுறது, ஸ்டோரி போடுறது, அதுக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, இன்ஸ்டா பேஜில் வந்து எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் வரும், இந்த பிராண்டுக்கிட்ட நான் அம்பாசிடர் பண்ணுறேன், இந்த மாதிரி அம்பாசிடர் ஃபியட்டு கார் ஓட்டுற வேலைகளை நிறுத்தணுங்கிறது தான் வந்து இப்போ சீரியஸ் நடுவில் வந்துட்டு ஒரு முயற்சியாக எடுத்துருக்காங்க பிசிசிஐ. 2 முக்கியமான விதிமுறைகள். இதில் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதை நான் சொல்கிறேன் கடைசியாக என்னன்றதை நினைவுபடுத்துகிறேன். இப்போ இந்த புதிய விதிமுறை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முதல் விதிமுறை என்ன அப்படின்னா, the players are required to be available for BCCI official shoots, promotional activities and functions. These engagements are essential for maintaining the BCCI's commitment to the stakeholders and promoting the game effectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் all players are required to stay for the entire duration of scheduled practice sessions and travel together to and from the venue. This rule ensures commitment and fosters a strong work ethic within the team அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமானது, all players are expected not to engage in personal commitments or shoots endorsements during the series or tour அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, 1, வீரர்கள் எல்லாருமே பிசிசியோடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, அப்போ பிசிசியோடைய இப்போ இந்த டூர் நடக்குது. இப்போ இந்தியாவுடைய மேட்ச் டூர் வந்துட்டு பேடிஎம் தான் ப்ரொமோட் பண்ணுது. பேடிஎம் தான் டைட்டில் ஸ்பான்சர். பேடிஎம் சீரீஸ் அப்படின்னா இப்போ பேடிஎம் உடைய ஆடு, டைட்டில் ஸ்பான்சர், கோ ஸ்பான்சரு, அசோசியேட் ஸ்பான்சர்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்பான்சருங்களுக்கான ஆடு வரும்ல. இந்த சீரீஸோடைய ஸ்பான்சர் யார் யாரெல்லாமோ அவங்களோட ஆடு வரும். இது வந்து பிசிசியோடைய அஃபிஷியல் ஸ்பான்சருங்க, அவங்களோட அஃபிஷியல் ஆடு. இதுக்கெல்லாம் வந்து முதல்ல வீரர்கள் இது பண்ணணும், வரணும். சும்மா நான் சீனியர் பிளேயர் பண்ணி சின்ன பசங்களை வச்சு எடுத்துக்க, நான் வந்துட்டு இதுக்கெலாம் வரமாட்டேன், நான் எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது, பர்சனல் நான் சில பிராண்டெலாம் என்டாஸ் பண்ணுறேன், அந்த ஆடுலாம் டிவியில் வரும், அவங்ககிட்ட நான் பல கோடிகளை வாங்குறேன், அப்படி தான் நான் ஆட் பண்ணுவேன். நான் வந்து இந்த சின்ன சின்ன ஆடு பிசிசி ப்ரொமோஷனெலாம் நீ கொஞ்சம் கம்மி காசு கொடுப்பீங்க, 10 கோடி வர இடத்துல உங்களுக்கு 2 கோடி தான் வரும், அதனால் நான் பிசிசி ஆடுக்கெலாம் நான் வரமாட்டேன் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு பிசிசிஐ டைட்டில் ஸ்பான்சரு இந்த சீரீஸ்க்கு, அப்போ அதுக்கு எங்களுடைய மெயின் பிளேயரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரலாம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிசிசிஐ தைரியமாக முன்னெடுத்து வச்சிருக்கு. விராட் கோலி எம்ஆர்எஃப் வந்துட்டு டயருக்கு வந்துட்டு தனியாக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாரு, அவங்களுக்கு என்டாஸ்மெண்ட் அம்பாசிடராக இருக்கிறார் அவர். ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் வேறு ஒரு டயர் கம்பெனி இருக்குது, சியட் டயர்ஸ், இந்த டயர் அந்த டயர் அப்படின்னா வந்து அதில் அவர் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் மற்ற ஆடுகளுக்கும் அவர் வர்றது கிடையாது. அவருடைய தனிப்பட்ட ஆடுக்கு வராது, அஃபிஷியல் ஆடு எந்த பிராண்டுக்கெலாம் வராருன்னு பார்த்தீங்கன்னா வர்றது கிடையாது. ரோஹித் சர்மா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்களை தவிர்க்கணும். உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை தாண்டி நீங்கள் அஃபிஷியல் ஆட் ஷூட்டுக்கு நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து பிசிசிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுருக்கு. அதில் 2வது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸ் செஷனை முதல்ல நீங்கள்லாம் ஒன்றா வந்து கலந்து இருந்துக்குங்க. டீம் வந்துட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம் அப்படின்னா அங்கே போகிறது, ஒன்றா ஹோட்டலில் தங்குறது, அங்கேருந்து ப்ராக்டிஸ்க்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே பஸ்ஸில் போகிறது, திரும்ப ஹோட்டலுக்கு வர்றது, ஹோட்டலில் ஒன்றா தங்குறது, அதை தாண்டி வேறு எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. திரும்ப வெளியே போய் டின்னர் சாப்பிட்டோமா வந்தோமா அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கணும். மற்றபடி நான் தனியாக இருந்துக்கிறேன், நான் வேறு ஒரு இடத்துல நான் போயிட்டு வந்துப்பேன், எனக்கு ஒரு ரூல் எங்கேயும் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன ப்ராக்டிஸ் செஷன் இன்றைக்கி, சாரிங்க நான் ப்ராக்டிஸ்க்கு இன்றைக்கி வரல அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ப்ராக்டிஸ் செஷனுக்கு வரணும். நாங்களாக இந்த வீரர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ப்பான்னு சொன்னால் அது வேறு. மற்றபடி நாங்கள் நினைப்பது இப்போ என்ன அப்படின்னா,
எல்லா வீரர்களும் ப்ராக்டிஸ் செஷனை எல்லா செஷன்லையும் அட்டன் பண்ணணும். ட்ராவல் ஒன்றா தான் போகணும் வரணும். தனியாக நான் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறேன் வரேன் இந்த கதையெல்லாம் கிடையாது. ஒன்றா தான் போகணும், ஒன்றா தான் வரணும். நம்ம கம்பெனியில் என்ன பஸ் விடுறாங்களோ சுந்தரா ட்ராவல்ஸ் விட்டோம்னா சுந்தரா ட்ராவல்ஸ் தான் வரணும். நான் வந்து தனியாக ஃப்ளைட் வச்சுருக்கேன் இந்த கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஒரே போடா. இது பத்தாதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூமில் ஒன்றா தான் தங்கணும். நான் வந்துட்டு தாஜ் ஹோட்டலில் நான் ஏற்கனவே நல்ல ஹோட்டலில் தான் போடுறேன், நீ மூடிக்கிட்டு என் கூட இரு, நீ தனியாக போய் தங்குறப்ப வேற எங்கேயா தங்கிக்க அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன் நான் வரல, எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் த ஸ்டார் பிளேயர், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நீ சில ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வர, எல்லா ப்ராக்டிஸ்க்கு எல்லாருமே வரணும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து சார் ஒரு நிமிஷம் சார் இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும். எதுக்கு சார் ப்ராக்டிஸ் செஷனுக்கு லீவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து என்னுடைய பிராண்டு அம்பாசிடர், நான் அந்த பிராண்டுக்கு அவங்க வந்துட்டு இந்த சீரிஸ் டைமில் டிவியில் ஆட் போடுறாங்க இந்த பிராண்டுக்காக, ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஷூட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு நான் லண்டன் வரைக்கும் போயிட்டு, லண்டன் வரைக்கும் போயிட்டு புரியல எனக்கு, இல்லைங்க இந்த பக்கத்தில் தான் இருக்குது லண்டன், பக்கத்தில் இருக்கா லண்டன், ஏய் வாட் ஆர் யூ டாக்கிங் மேன் அப்படின்னு இங்கிலாந்து டூரில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு பெர்மிங்கமில் அங்கே எங்கேயோ மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஓல்ட் ட்ராஃபர்ட் நடந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து லண்டனுக்கு நான் கிளம்பி போகிறேன், டாட்டா பை பை சொல்லிட்டு வரேன்னு சொல்லி இந்த லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் கதையெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஊரில் எங்கே என்ன நடக்குதோ அங்கே தான் நீ இருக்கணும். பர்சனல் பிராண்ட் அம்பாசிடராக இனிமேல் கிடையாது, பர்சனல் இதுவே கிடையாது உங்களுக்கு என்டாஸ்மெண்ட். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஷூட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. சீரீஸ் நடந்துட்டு இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய ஷூட்ஸ் எதுக்குமே போகக்கூடாது, என்டாஸ் பண்ணுறதுக்கோ பிராண்ட் அம்பாசிடராவோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து போட்டு உடச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த 3 விஷயங்கள் அடங்கியதான் அந்த முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் நான் வீடியோட ஆரம்பத்தில் ஏற்கனவே சொன்னேன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, வீரர்கள் யாருமே வந்து இப்போ எந்த வீரராகட்டும், விராட் கோலியாகட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் டெஸ்ட் டீமில் நீங்கள் இடம்பெறணும், ஓடிஐ T20யில் இடம்பெறணும், நேஷ்னல் கிரிக்கெட் டீமில் செலெக்ஷனில் உங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா டொமஸ்டிக் மேட்சஸை ஆடுங்க. அது விஜய் ஹசாரே ஆடி T20 வாங்க, இல்லை வந்துட்டு நார்மலாக துலீப் டிராஃபி ஆடி நீங்கள் ஓடிஐக்கு வாங்க, இல்லை அப்படின்னா ரஞ்சி டிராஃபி ஆடி டெஸ்ட் மேட்ச்க்கு வாங்க. ஆனால் அந்தந்த ஃபார்மேட்டில் நாங்கள் உங்களை செலெக்ஷனுக்கு நாங்கள் வந்து இது பண்ணணும், உங்களை வந்துட்டு ரைட்டுப்பா இவரையும் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கணும்னா நீங்கள் அதுக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற டொமஸ்டிக் மேட்ச்சை நீங்கள் இனிமேல் ஆட ஆரம்பிக்கணும். இல்லை டொமஸ்டிக் மேட்ச் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நாங்கள் உங்களை வந்து தூக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு போட்டு உடச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த மேட்டரில் 2-3 வீரர்கள்லாம் சஸ்பெண்ட் ஆனாங்க போன வருஷம் சில மேட்சஸ்க்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அதனால் இந்த சிறப்பம்சங்களை கொண்ட பிசிசியோடைய நியூ பாலிசியை நான் வரவேற்கிறேன். இந்த ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ், இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்களாம் வேற மாதிரி கிரிக்கெட்டருங்க. ஏங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் நின்னா புயல் நடந்தா இங்கே இந்த கதையெல்லாம் வேணாம், யாரா வேணா இருந்துட்டு போ, டீமில் வந்து உட்காந்து நாங்கள் கொடுத்த வாய்ப்பில் விளையாட ஆரம்பிச்சு தானே நீ இன்னைக்கு இந்த புயல், இந்த சூறாவளி, இதெல்லாம் இந்த சுறா படம் டயலாகு, குருவி படம் டயலாக்லாம் என்கிட்டே பேசாத. என்னையை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண வீரனு உனக்காக 4 பாட்டு வேணா போட சொல்கிறேன் டிஜே கிட்ட சொல்லி, அவ்வளோதான் என்னால் முடியும். மற்றபடி ஒழுங்காக எல்லா பிளேயர்களும் என்ன பண்ணணுமோ அதே தான் நீயும் பண்ணணும், உனக்குன்னு தனி சலுகைகள் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படிங்கிறத உடைக்கிறது சூப்பர் விஷயங்க. ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கல்ச்சர், அந்த அட்மாஸ்பியருங்கிறது சூப்பராக இருக்கும். ஒரு கேப்டன்னா அந்த மரியாதை இருக்கும், அந்த டீம்னா அந்த ஒத்துமை இருக்கும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நான் தனியாக தங்கியிருக்கேன், நான் இது நான் அது நான் புடலங்கா நான் வெண்டக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய இதுக்கு போயிடுறாங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த வீரனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டமை உடச்சிட்டு டீம்னா எல்லாம் ஒன்றா இருக்கணுன்ற அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கி உள்ளே கொண்டு வரதுங்கிறது இந்த டைமில் ஈஸியாக முதல்ல அது செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படி நம்ம ஊரெலாம் வந்துட்டு ரோட்டில் வச்சு துப்பாதுன்னா எப்படிரா துப்பாமல் இருப்பேன், அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி நீ வந்துட்டு உடனே ஒரு இது போகிறான், சிங்கப்பூரில் போடுறான் பாரு ஃபைனு, போலீஸ்காரன் வா 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 பின்னாடியே வரான் பாரு, ரோட்டில் நின்று சுசு போனான்னா உடனே பிடிக்கிறான் பாரு பக்குன்னு. அதே மாதிரி நீ ஆளை வந்து மொத்தமாக பிடிக்கிறான்ல அவன், அதான் சொல்கிறேன், வந்து பிடிச்சி போடுறான்ல போலீஸ், ஒன்று ஸ்பீடிங் பண்ணால் பின்னாடி வண்டியை தோற்று, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பயப்படுறாங்க. இல்லை நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, யாருப்பா நீங்கள் போய்ட்டு வாங்க சார் ஓகே, அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா. அப்போ விதிகள் கடுமைப்படுத்தப்பட்டு அதை வந்து கடைப்பிடிச்சாங்க போலீஸ்காரங்கன்னா அது வந்து பயப்படுறாங்க எல்லாருமே இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் இந்த விஷயமும் பார்க்கணும். நம்ம பிசிசியை இங்கே பாரு, நான் தான் என்ன ஆனாலும் கடைசியில் பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, நான் நினச்சா நீ விளாடலாம், இல்லைனா விளாட முடியாது, ஒழுங்காக சொல் பேச்சை கேளு, இல்லை நான் பெரிய இது கிஸ்துன்றியா உன்னை எடுக்க முடியாது டீமில் இப்படின்றத அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி பிசிசிஐ. இதை தாண்டி இவங்க நாளைக்கு தப்பு பண்ணாங்கன்னா பிசிசிஐ யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதனால் அந்த இடத்துல இன்றைக்கி அவங்க வலுவாக நான் யாருங்கிறத காட்டுறதுக்காக பேசுகிற இந்த பேச்சுக்களை நான் வரவேற்கிறேன். ஐயோ இந்த ஸ்டார் பிளேயர் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு நமக்கு ரூபா வராது, இவர் இருந்தால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன தான் இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு, எனக்கு கீழே இருக்கிற பிளேயர்ஸ் தான் நீங்கன்ற அந்த மைண்ட் செட்டு தப்பான ஆங்கிளில் யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக இந்த மாதிரி ஆங்கிளில் யூஸ் பண்ணுறது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.